ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இடியாப்பத்துக்காக மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணிருக்கேன்னா, இப்போ வந்து பச்சரிசியை எடுத்து அதை வந்து 2 hours வந்து நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சு அதை வந்து நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த மாவு தான் இது. இந்த மாவு வந்து என்னென்னா நல்லா காய வச்ச அரிசினால வந்து உங்களுக்கு ஒரு 6 months ஆனாலும் இது வந்து கெட்டு போகாது, அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு மாவு பசைகிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதில் வந்து இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இதிலே போட்டுடலாம். இப்போ அது வந்து நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே என்ன பண்ணுறோன்னா, இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தண்ணியை வந்து ஊற்றுறோம். ஊற்றி வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து சூடான தண்ணி, அதனால் வந்து ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து இடியாப்பம்னு சொன்னாலே எல்லாருமே வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ் அந்த அப்படி இந்த மாதிரி நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. இது வந்து நம்ம 10 minutesலேயே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஒன்று என்னென்னா, நீங்கள் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாங்க. எப்படி இட்லி தோசைலாம் நம்ம டக்குன்னு குயிக்காக செய்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுவும் வந்து டக்குன்னு செய்யலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ்ங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, அந்த இதை வந்து கிளறி விட்ட பிறகு மறுபடியும் வந்து என்ன செய்கிறோன்னா, தண்ணி விடுறோம். விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் தண்ணி விட்டு இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கிறனால கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா, கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்னென்னா கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு 10 minutes கழித்து நல்லா ஆறவும் கையிலே இது பண்ணிடலாம். நான் மோஸ்ட்லி வந்து கரண்டி வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கையில் வந்து அப்பப்போ மாவு ஒட்டிக்கிட்டே இருக்குமா, ஸோ அதனால் வந்து நான் கரண்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்களும் அதே வந்து யூஸ் பண்ணால் பண்ணிக்கோங்க. இல்லை கையில் பிசைஞ்சாதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த இடியாப்பம் வைக்கிற பிளேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா தடவிக்கிறோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து என்னென்னா அந்த தட்டில் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் இது பண்ணிக்கோங்க. இப்போ உரல்லையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, உள்ளே எண்ணெய் தடவி இருக்கோம். எண்ணெய் தடவிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி மாவை வந்து உள்ளே எடுத்து போட்டு மாவு வந்து நிறைய போடாதீங்க. உரல்ல கொஞ்சம் வந்து இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஒரு 3/4 உரல் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் வந்து என்னென்னா ரொம்ப மெதுவாக இருக்குங்க. புளியறதுக்கு ரொம்ப நம்ம இதுவே பண்ணல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னொரு பிளேட்லேயே நம்ம அது மாதிரி வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பிளேட்லேயே நான் வந்து இடியாப்பம் புளிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து 1 by 1 உள்ளே வச்சுட்டு ஆல்ரெடி வந்து நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேங்க. இப்போ அதில் வந்து நம்ம உள்ளே வச்சு வேக வைக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் உள்ளே வச்சுட்டேங்க. வச்சுட்டு இதை வந்து நம்ம வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து இடியாப்பம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, தண்ணியில் கையை நனைச்சிட்டு லைட்டாக தொட்டு பார்க்குறோம். தொட்டு பார்த்துன்னா நமக்கு ஒட்டாமல் இருக்குது. எப்படி இட்லிக்கு பார்ப்போமோ அதே சேம் ப்ராசஸ் தாங்க. பார்த்தா நமக்கு ஒட்டாமல் இருக்குது. ஸோ வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதில் ஜஸ்ட் ஒரு தட்டுங்க. தட்டினீங்கனாலே அதுவே உதிர்ந்துடும். நம்ம அதுக்கு தான் வந்து ஆல்ரெடி நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால இதில் வந்து ஒட்டாது. ஸோ அடுத்ததே நம்ம வந்து இது பண்ணி தட்டி எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ லைட்டாக ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. வந்து இதுக்கு நான் வந்து சைடிஸாக வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் பாலோட நீங்கள் வந்து சக்கரை போட்டுக்கோங்க. சக்கரை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.